வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தொழில்துறையில் முதன்மை மாநிலமாக மாற்ற அரசு பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. உற்பத்தி துறையில் தமிழ்நாடு சிறந்து விளங்குவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். செல்போனை ஒட்டு கேட்பது நேர்மையானவர்கள் செய்யும் செயல் அல்ல. அதானியின் ஆத்மாவாக பிரதமர் மோடி செயல்படுவதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு. மசோதாக்களுக்கு உரிய நேரத்தில் ஒப்புதல் அளிக்க உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை. சந்திரபாபு நாயுடுவுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியது ஆந்திர உயர்நீதிமன்றம். சிறையிலிருந்து வெளியே வந்த சந்திரபாபு நாயுடுவுக்கு உற்சாக வரவேற்பு. நவம்பர் 3ஆம் தேதி கூடுகிறது காவிரி மேலாண்மை ஆணையம். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி கர்நாடகா செயல்பட மறுப்பது நல்லதல்ல என துரைமுருகன் ஆவேசம். விரிவான செய்திகள். தொழில்துறையில் முதன்மை மாநிலமாக மாற்ற அரசு பல நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை பல்லாவரத்தில் சர்வதேச தொழில்நுட்ப பூங்காவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். விழாவில் பேசிய முதலமைச்சர் தமிழ்நாட்டில் புதிய தொழில் புரட்சி நடந்து வருவதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் 9 இடங்களில் நியோ டைடல் பார்க் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் 5 மில்லியன் சதுர அடியில் தொழில் பூங்காவை ரேடியல் ஐடி பார்க் நிறுவனம் அமைத்து வருவதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் மீது நம்பிக்கை வைத்து முதலீடு செய்து வரும் நிறுவனங்களுக்கு நன்றி தெரிவித்த முதலமைச்சர் 2024 ஜனவரியில் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை சென்னையில் நடத்த உள்ளதாக தெரிவித்தார். தொழில்துறையில் முதன்மை மாநிலமாக மாற்ற அரசு பல நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக குறிப்பிட்ட அவர் உற்பத்தி துறையில் தமிழ்நாடு உலக அளவில் சிறந்து விளங்குவதாக பெருமிதம் தெரிவித்தார். தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு சிறையில் இருந்து விடுதலையானார். ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு ஆட்சி காலத்தில் 2019ஆம் ஆண்டு சிமென்ஸ் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்த போது 317 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாக புகார் எழுந்தது. திறன் மேம்பாட்டு துறையில் ஊழல் நடந்திருப்பதாக கூறி சந்திரபாபு நாயுடுவை ஆந்திர காவல்துறை கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து சந்திரபாபு நாயுடு நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டார். இதனிடையே ஊழல் வழக்கை ரத்து செய்ய கோரியும் இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க கோரியும் சந்திரபாபு தரப்பு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. ஆனால் சந்திரபாபு நாயுடுவின் வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்தது. இந்நிலையில் ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி அம்மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திறன் மேம்பாட்டு திட்ட ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள அவருக்கு மருத்துவ காரணங்களின் அடிப்படையில் 4 வாரத்திற்கு இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. இடைக்கால ஜாமீன் கிடைத்ததால் சிறையில் இருந்து வெளியே வந்த நிகழ்வை தெலுங்கு தேச கட்சியினர் கொண்டாடி வருகின்றனர். காவிரி நீர் விவகாரத்தில் ஒன்றிய அரசு மெத்தனம் காட்டுவதாக அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். காவிரி ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரையை அடுத்து நவம்பர் 3ஆம் தேதி காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் நடைபெற உள்ளது. காவிரி ஆணைய தலைவர் எஸ்.கே. ஹல்தர் தலைமையில் நடைபெற உள்ள கூட்டத்தில் தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் துரைமுருகன் காவிரி நதிநீர் திறப்பு விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை கர்நாடகா மதிக்காத போக்கு சரியில்லை என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் துரைமுருகன் ஆளுநரின் போக்கை பிரதமர் வேடிக்கை பார்ப்பது சரியில்லை எனவும் குற்றம் சாட்டினார். இது ஒரு ஜனநாயக நாடு. இந்த நாட்டுக்கு என்று ஒரு அரசியல் சட்டம் ஏற்றப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் அந்த அரசியல் சட்டப்படி நடக்க வேண்டும். ஆனால் பெரியவர்களாக இருக்கிற காரணத்தினாலேயே நாங்கள் அரசியல் சட்டம் விதித்த விதிப்படி நடக்க மாட்டோம் என்று சொல்வது தவறானது. சாதாரண குடிமக்கள் பெரிய பொறுப்பில் இருக்கிறவர்களே சட்டத்தை மதிக்க மாட்டேன்னு சொன்னால் பிறகு சாதாரண குடிமக்கள் எப்படி சட்டத்துக்கு பணிவார்கள்? ஆக இந்த போக்கு சரியில்லை. ஆனால் இந்த விளையாட்டை மத்திய அரசு, ஹோம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் வேடிக்கை பார்ப்பது சரியல்ல. செல்போன்களை ஒட்டு கேட்பது குற்றவாளிகள் திருடர்கள் செய்யும் செயல் என காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி சாடியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவர்கள் மற்றும் எம்பிக்களின் செல்போன் ஒட்டு கேட்கப்படுவதாக ஆப்பிள் நிறுவனம் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். செல்போன்களை ஒட்டு கேட்பது நேர்மையானவர்கள் செய்யும் செயல் அல்ல என்றும் குற்றவாளிகள் திருடர்கள் செய்யும் செயல் எனவும் விமர்சித்துள்ளார்.
ஏகபோக நிறுவனங்களின் அடிமைகளாக இளைஞர்கள் மாற்றப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட ராகுல் காந்தி ஏகபோக முதலாளிகளிடம் இருந்து நாட்டை விடுவிக்க வேண்டியது அவசியம் என்றும் உண்மையிலேயே நம்பர் 1 இருப்பவர் அதானி தான் எனவும் கூறினார். RSS விரும்பும் சர்வாதிகார ஆட்சியை அமைக்க பாஜக முயற்சித்து வருவதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஸ்பீக்கிங் ஃபார் இந்தியா என்ற பெயரில் தனி இணையதளம் தொடங்கி ஆடியோக்களை வெளியிட்டு வருகிறார். இந்த வகையில் மாநில சுயாட்சி உண்மையான கூட்டுறவு கூட்டாட்சிக்கான எனது குரல் என்ற தலைப்பின் கீழ் ஸ்பீக்கிங் ஃபார் இந்தியாவின் 3வது எபிசோடில் பேசியுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்தியாவை இந்தியா கூட்டணியிடம் ஒப்படைக்க வேண்டும் என தெரிவித்தார். மாநிலங்களை ஒழிக்க வேண்டும் என பாஜக நினைப்பதாக தெரிவித்த அவர் CAG மூலம் பாஜகவின் ஊழலை அம்பலப்படுத்திய அதிகாரிகளை விரைவாக கூண்டோடு பாஜக அரசு மாற்றியுள்ளதாக தெரிவித்தார். இந்திய ஜனநாயக அமைப்பை பாஜக அரசு சிதைப்பதாக தெரிவித்த அவர் மாநிலங்களை காப்போம், இந்தியாவை காப்போம், இந்தியா கூட்டணியை வெற்றி பெற வைப்போம் என கூறினார். மசோதாக்களுக்கு ஒப்புதல் தராமல் காலம் தாழ்த்தி வருவதாக ஆளுநர் மீது தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த மனுவில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பிய மசோதாக்களை நிறைவேற்ற ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் RN ரவி கிடப்பில் வைத்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை ஆளுநர்கள் பரிசீலிப்பதற்கான கால வரம்பை நிர்ணயித்து வழிகாட்டுதலை உச்சநீதிமன்றம் வகுக்க வேண்டும் என்றும் ஆளுநர்கள் மசோதாவை பரிசீலனை செய்ய குறிப்பிட்ட காலக்கெடு விதிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை அரசுக்கு வழங்கும் மசோதா, சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் உருவாக்கும் மசோதா, கூட்டுறவு சங்க நிர்வாகிகளின் பதவிக்காலம் குறைப்பு மசோதா உள்ளிட்ட பல மசோதாக்கள் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டு ஒப்புதல் அளிக்காமல் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்த சில ஆண்டுகளில் இந்தியா உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக மாறப்போவதாக பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு தலைவர்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்தினர். இந்த நிலையில் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த நாளை ஒட்டி குஜராத்தில் உள்ள அவரது சிலைக்கு பிரதமர் மோடி மரியாதை செலுத்தினார். பட்டேல் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய பிரதமர் மோடி அணிவகுப்பு மரியாதையையும் ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து பட்டேல் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்று பேசிய பிரதமர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் தொலைநோக்கு பார்வை கொண்ட அரசாட்சி திறன் மற்றும் நமது தேசத்தின் தலைவிதியை அவர் வடிவமைத்த அதீத அர்ப்பணிப்பை நினைவு கூறுவதாக குறிப்பிட்டார். தேசிய ஒருமைப்பாட்டிற்கான அவரது அர்ப்பணிப்பு தங்களுக்கு தொடர்ந்து வழிகாட்டுவதாக தெரிவித்த அவர் அவரது சேவைக்கு தாங்கள் என்றென்றும் கடமைப்பட்டுள்ளோம் என்றும் கூறினார். உலகின் வேறு எந்த நாடும் அடைய முடியாத நிலவின் பகுதியை இன்று இந்தியா அடைந்துள்ளது நமக்கு பெருமை அளிப்பதாக தெரிவித்த அவர் இந்தியாவில் நமது தொழில் வல்லுநர்கள் உலகின் $1 பில்லியன் நிறுவனங்களை இயக்கி வழிநடத்துவதாக தெரிவித்தார். தீபாவளி முடிந்தவுடன் பொதுத் தேர்வு தேதி அறிவிக்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். பள்ளி கல்வித்துறை சார்பாக ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லா பணியாளர்களுக்கான பணி பலன் சார்ந்த கோரிக்கைகளை இணையதளம் மூலமாகவே விண்ணப்பிக்க பணியாளர்களுக்கான குறைதீர் புலம் என்ற செயலியை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் துவங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள நிலையில் பொதுத் தேர்வு தேதிகள் குறித்து தீபாவளிக்கு பின் அறிவிக்கப்படும் என கூறினார். தேர்தலுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுது ஒன்று முக்கியமாக இருக்கின்றது. ஜேஇ ஐ திங்க் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் செகண்ட் வீக்கில் வந்து ஜேஇக்கான எக்ஸாம்ஸ் வந்துடும்ங்கிற மாதிரி இருக்கின்றது. தீபாவளிக்கு பிறகு பொது தேர்வுக்கு ஏன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் முடிஞ்சு கொஞ்சம் டைம் கொடுத்து தியரி எக்ஸாம் நம்ம ஆரம்பிக்க வேண்டியது இருக்கின்றது. ஜனவரி மாதம் நடைபெற இருக்கின்ற ரிவிஷன் எக்ஸாம் நடத்தி முடித்தாக வேண்டியிருக்கின்றது. டிசம்பருக்குள்ள ஹாஃப் இயர்லி போர்ஷன்ஸ்லேயே மேக்ஸிமமாக அனைத்தையும் முடித்து விடுகின்ற அளவுக்கு இன்றைக்கி அந்த பணியும் வேகமாக நடைபெற்று கொண்டிருந்தாலும் இதற்கான தேதியை முன்கூட்டியே வழங்கினாதான் பிள்ளைங்களும் தங்களுடைய படிப்புக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள முடியும். தீபாவளி முடிந்த கையோடு அதுக்கான அந்த அறிவிப்புகள் கண்டிப்பாக. இனி சனிக்கிழமைகளில் மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடைபெறும் என அமைச்சர் மா சுப்பிரமணியம் தகவல் தெரிவித்துள்ளார். மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கும் கோயம்புத்தூர் கங்கா மருத்துவமனைக்கும் இடையே பாத மருத்துவம், நீரிழிவு நோய் அறுவை சிகிச்சை சேவைகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று சென்னையில் கையெழுத்தானது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் மருத்துவர்களின் கோரிக்கையை ஏற்று சனிக்கிழமைகளில் மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழக அரசு சார்பில் நீட் தேர்வுக்கு எதிராக நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகே 5ஆம் வகுப்பு மாணவி டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. போலூர்
பெரம்பலூர் அடுத்த செம்மியமங்கலம் கிராமத்தை சேர்ந்த புகழேந்தி என்பவரின் மகள் பிரியதர்ஷினி அருகில் உள்ள அரசு பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். கடந்த ஒரு வாரமாக மாணவி பிரியதர்ஷினி உடல்நிலை சரியில்லாமல் இருந்துள்ள நிலையில் அவருக்கு உள்ளூரில் உள்ள மருத்துவர்களிடம் சிகிச்சை பார்த்து வந்துள்ளனர். நாளடைவில் பிரியதர்ஷினியின் உடல்நிலை மோசமான நிலையில் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். அங்கு பிரியதர்ஷினியை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் சிறுமிக்கு டெங்கு காய்ச்சல் உள்ளது என்று தெரிவித்தனர். தொடர்ந்து மாணவி பிரியதர்ஷினிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி பிரியதர்ஷினி உயிரிழந்துள்ளார். 5ஆம் வகுப்பு பள்ளி மாணவி டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருவண்ணாமலை திமுக நகர இளைஞரணி அமைப்பாளர் உதயமுத்து மீது மர்ம நபர்கள் கடும் தாக்குதல் நடத்தியுள்ளனர். தாக்குதலில் படுகாயமடைந்த உதயமுத்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திமுக நிர்வாகி உதயமுத்து மீது தாக்குதல் நடத்திவிட்டு தப்பி ஓடிய மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் மங்கலம் பகுதியை சேர்ந்த சரவணன் என்பவர் மலேசியாவில் உள்ள தனது மனைவி தனலட்சுமியை இந்தியா அழைத்து வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வீடுகள் மற்றும் பள்ளிகளில் புகுந்து அட்டகாசம் செய்து வந்த குரங்கு கூட்டத்தை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்து வனப்பகுதிக்குள் விட்டனர். மேலும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தி வரும் காட்டெருமை கூட்டத்தையும் கண்காணித்து வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் அருகே மழையின் போது இடி தாக்கி பசுமாடு உயிரிழந்தது. கொந்தங்கரை கிராமத்தை சேர்ந்த விவசாயி மணி என்பவருடைய பசுமாடு நிலத்தில் மேய்ந்து கொண்டிருந்த போது கனமழை பெய்தது. அப்போது இடி தாக்கியதில் மாடு சுருண்டு விழுந்து பலியானது. வேலூர் மாவட்டம் பேரானம்பட்டு அடுத்த தரைக்காடு கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளியில் போதிய வகுப்பறைகள் இல்லை என புகார் எழுந்துள்ளது. தனியாருக்கு சொந்தமான வீட்டில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள 80 மாணவர்கள் படிக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளதால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த ரத்தினகிரி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவிலில் ஐப்பசி மாத கிருத்திகையை ஒட்டி சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் வெளிச்சம் கலைக்குழு சார்பில் ஊழலை மறுப்போம் தேசத்தை காப்போம் என்ற விழிப்புணர்வு பிரச்சார நாடகம் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டத்தில் கார் மீது லாரி மோதிய விபத்தில் 2 பேர் படுகாயம் அடைந்தனர். பெரியாண்டி பாளையத்தை சேர்ந்த பிரகாஷ் என்பவர் தான் வாங்கிய புதிய காரில் குடும்பத்துடன் சென்னிமலை கோவிலுக்கு சென்று திரும்பிய போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த குயிலம் கிராமத்தில் இயங்கி வரும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் யூரியா ஒரு மூட்டைக்கு 30 முதல் 50 ரூபாய் அதிகமாக வசூல் செய்யப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதேபோன்று தனியார் அக்ரோ சர்வீஸ் கடைகளிலும் ஆய்வு மேற்கொண்டு விலை நிர்ணயத்தை முறைப்படுத்தி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்திட வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் குடியிருப்பு பகுதியில் செயல்பட்டு வந்த மரக்கடையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. தீ விபத்தில் மரக்கடையில் இருந்த 20 லட்சம் மதிப்பிலான மர சாமான்கள் மற்றும் இயந்திரங்கள் மற்றும் கடையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 சக்கர வாகனம் தீயில் எரிந்து நாசமாகின. காரைக்கால் மாவட்டம் குறும்பகரம் கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோவில் தெருவிலிருந்து நடுத்தெருவிற்கு செல்லும் பொது பாதையை அதே பகுதியை சேர்ந்த கனகராஜ் என்பவர் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஆக்கிரமித்து வைத்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. குறும்பகரம் மாரியம்மன் கோவில் தெருவிலிருந்து நடுத்தெருவுக்கு போக வேண்டிய வழி திரு கனகராஜுங்கிறவர் ஆக்கிரமிச்சு ஒரு 20 வருஷமா அடைச்சி வச்சிருக்காரு, கேட்டு போட்டிருக்காரு. அது வழியாக போயிட்டு அங்கே கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் பழமையான புளிய மரத்தையும் யாரோட ஒப்புதலும் இல்லாமல் வெட்டி திருட்டுத்தனமாக விற்றுருக்காருங்க. அது சம்மந்தமான ஒரு புகாரும் நாங்கள் காவல் நிலையத்தில் தெரிவித்தோம். இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்து கொடுக்கல எங்களுக்கு. எடுத்து நிறைய பலகட்ட போராட்டம் நடத்திருக்காரு, நிறைய மனு கொடுத்துருக்காங்க கலெக்டர் ஆஃபீஸுக்கு. அதன் அடிப்படையில் கலெக்டர் அது மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லியிருந்தாங்க. இவங்க கனகராஜ் முனிசிபல் கோர்ட்டில் வழக்கு தொடுத்திருந்தார். அது அங்கே அவருக்கு எதிராக அந்த இடத்த ஆக்கிரமிக்க சொல்லி அவரும் ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்துருக்காங்க.
அந்த தாவா இருக்கிறப்ப என்ன செஞ்சுருக்காங்க, இன்ன வரைக்கும் அந்த முடிக்காமல் எந்த ஒரு மாவட்டங்களுக்கு எந்த ஒரு முன்னெடுப்பும் செய்யாமல் ஒரு தீர்வும் காணாமல் அப்படியே வச்சுருக்காங்க. செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரில் ஆன்மீக குரு மறைந்த பங்காரு அடிகளாரின் நினைவு இடத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார். மேல்மருவத்தூர் ஓம் சக்தி நிறுவனரும் அம்மா பங்காரு அடிகளார் அவர்கள் இயற்கை எழுதியிருக்கிறார். அன்றைய தினம் நான் உடல்நிலையின் காரணமாக வர இயலவில்லை. இன்றைக்கு வந்து அவர் துயில் கொள்ளும் இடத்தில் எம் கட்சி தொண்டர்களோடு வந்து அவருக்கு எமது அஞ்சலியை செலுத்தி செல்வதற்காக வருகின்றிருக்கிறேன். சாதாரண ஏழை எளிய மக்களை தன் ஆற்றலால் தன் சக்தியால் தன் பக்கம் ஈர்த்து சமூக மாற்றத்திற்கான மிகப்பெரிய பணியை செய்திட்ட சமகாலத்தில் நம்மோடு வாழ்ந்த ஒரு சித்தராகவும் ஒரு அருளாளராகவும் நான் அம்மா அவர்களை பார்க்கிறேன். அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த ஓம் சக்தி பீடத்திற்கும் அம்மாவனுடைய திருவடிக்கும் என்னுடைய அஞ்சலி செலுத்த வருகின்றிருக்கிறேன். தீபாவளி பண்டிகையை ஒட்டி ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை ஆகிய பகுதிகளில் உள்ள 10க்கும் மேற்பட்ட பட்டாசு கடைகளில் வாலாஜா வட்டாட்சியர் வெங்கடேசன் தலைமையிலான வருவாய் குழு ஆய்வு மேற்கொண்டனர். கடை மற்றும் குடோனில் உள்ள பட்டாசுகளின் இருப்பு விவரங்கள் மற்றும் பல்வேறு விதிமுறைகள் சரியாக பின்பற்றப்படுகிறதா என்று பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். பழங்குடியினர் சாதி சான்றிதழ் வழங்க கோரி குருமன் சமூகத்தினர் திருவண்ணாமலை ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பழங்குடி இனத்தை சேர்ந்த குருமன் சமூகத்துக்கு பழங்குடியின சாதி சான்றிதழ் வழங்க வருவாய்த்துறையின் கோட்டாட்சியர் மறுப்பதாகவும், இதனால் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீட்டை பெற முடியாமல் பல தலைமுறைகளாக பாதிக்கப்படுவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். மாவட்ட ஆட்சித்தலைவர், வருவாய் கோட்டாட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இவர்களுடைய தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அன்று பழங்குடியினுடைய ஆராய்ச்சி மையத்திலிருந்து குழு அமைக்கப்பட்டு தமிழக அரசு 45 அரசாணை உத்தரவு பிரிக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு ஆய்வறிக்கை வழங்கப்பட்டுள்ளது. அந்த ஆய்வறிக்கையில் குறும்பர், குறும்ப கவுண்டர், குருமன் ஒத்த பெயரான பழங்குடியினம் தான், இவங்க பழங்குடியினத்தை சார்ந்தவன் தான் கலாச்சாரத்தை ஆய்வு பண்ணி பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் தொழில், பண்பாடு, தெய்வ வழிபாடு எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சுட்டு அந்த ஆய்வறிக்கையில் கொடுத்துருக்காங்க. இந்த கலாச்சாரத்தின் அடிப்படையில் ஜாதி சான்று வழங்க சொல்லி பழங்குடி ஆராய்ச்சி மையத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அறிக்கையின்படி பழங்குடி இயக்குனர் தமிழ்நாடு முழுவதும் வருவாய் கோட்டாட்சியருக்கு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. அந்த சுற்றறிக்கை மதிக்கல, தமிழக அரசு ஆய்வறிக்கை மதிக்கல, இந்த அதிகாரிகள் மெத்தன போகல, வருவாய்த்துறை அதிகாரிகள் இந்த சமுதாயத்தை படுகொலியில் தள்ள ஏமாற்றி வருகிறாங்க. 5000 மனு கொடுக்கப்பட்டிருக்குது. இன்ன வரைக்கும் அந்த 5000 மனுக்கு பதில் கிடைக்கல. ஜமாபத்தில் கொடுத்த மனு பெண்டிங்கில் இருக்குது, ஒன்று கூட விசாரணை பண்ணல. சமூக நீதியை காப்பாற்ற இந்த அரசு எங்களை கவனம் செலுத்தி எங்களுக்கு நீதி கிடைக்கிற வாய்ப்பை உருவாக்கி தரணும். தவறும் பட்சத்தில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிப்போம். சென்னை எழிலக வளாகத்தில் 4 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு கிராம முழுநேர உதவியாளர்கள் சார்பாக கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதியதாக எதையும் கேட்கவில்லை. போற 30 ஆண்டுகள் முன்பு வாங்கிய கருணை ஒரு பணியாளர் ஒருத்தன் இறந்து விட்டால் அவனுக்கு யாருடைய தயவு இல்லாமல் கிடைக்க வேண்டிய ஒரே பணி என்பது கருணடிப்பினை வேலைவாய்ப்பு பணி என்பது மட்டும்தான். இந்த வயிற்று எடுத்து கூட்டுகின்ற வகையிலே இன்றைய முதலமைச்சரும் அரசு உயர் அதிகாரிகளும் கிட்டத்தட்ட 12 மாதமாக இந்த அரசாணை நிறுத்திவிட்டார்கள். தமிழகம் முழுவதும் 100க்கு மேற்பட்ட கிராம உதவியாளர்கள் இறந்து அவருக்கு எந்த விதமான பணப்பயனும் வாரிசுக்கு வேலையும் கிடைக்காத ஒரு மோசமான அவல நிலை இந்த அரசாங்கத்தில் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலை என்பது அதிகாரிகளால் நிறுத்தப்பட்டார்களா? முதலமைச்சருடைய கவனத்துக்கு தெரியுமா? இந்த நிலைதான் எங்களுடைய கோரிக்கை. முதலமைச்சர் தலையிட்டு இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும். இல்லை என்றால் தொடர் காத்திருப்பு போராட்டம் இன்னும் தோழமை சங்கத்தோடு இணைத்துக் கொண்டு இந்த போராட்ட வலிமை என்பது இன்றை மாற இருக்கின்றது. எனவே தமிழக முதலமைச்சரும் உயர் அதிகாரிகளும் இந்த தலைமையை அழைத்து பேசி உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று. தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் 123 ஆண்டுகளில் 9வது முறையாக அக்டோபரில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 43% குறைவாக பெய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் 16 மாவட்டங்களில் இயல்பை விட குறைவாகவும் 17 மாவட்டங்களில் இயல்பை விட மிக குறைவாகவும் பெய்துள்ளதாக தெரிவித்தார். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தார். வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் இன்றுடன் முடிகின்ற அக்டோபர் மாதத்தில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதியில் இயல்பை விட 43% குறைவாக பதிவாகியுள்ளது. பதிவான மழையின் அளவு 98 மில்லிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு 17 மில்லிமீட்டர், 171 மில்லிமீட்டர். இது இயல்பை விட 43% குறைவு. கடந்த 123 ஆண்டுகளில் இது 9வது முறையாக குறைவான மழையாக பதிவாகியுள்ளது. ஒரு மாவட்டத்தில், அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிக அதிக அளவாகவும், 6 மாவட்டங்களில் இயல்பை ஒட்டியும், 16 மாவட்டங்களில் இயல்பை விட குறைவாகவும், 17 மாவட்டங்களில் இயல்பை விட மிக குறைவாகவும் மழை பதிவாகியுள்ளது. தற்பொழுது தமிழக கடற்கரை ஒட்டியுள்ள பகுதியில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்து வருகின்ற 3 தினங்களுக்கு தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியுள்ள மாவட்டங்களிலும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், சேலம், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தேனி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் வான மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான சிறப்பு எச்சரிக்கை ஏதும் இல்லை. இன்றைய தங்கம், வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 20 ரூபாய் குறைந்து 5715 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து 45720 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளி விலை 30 காசுகள் குறைந்து 1 கிராம் வெள்ளி 78 ரூபாய் 20 காசுகளுக்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 78,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இஸ்ரேல் தாக்குதலால் இதுவரை 31 பத்திரிகையாளர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு குழு உறுதி செய்துள்ளது. இஸ்ரேல் ராணுவத்துக்கும் பாலஸ்தீனத்தின் ஹமாஸ் படையினருக்கும் இடையே கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி முதல் போர் தொடர்ந்து வருகின்றது. இந்த நிலையில் போர் பற்றிய விவரங்களை சேகரிக்க பல்வேறு நாட்டினர் தரப்பில் பத்திரிகையாளர்களை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். தகவல் சேகரிக்க சென்றவர்களில் இதுவரை 31 பத்திரிகையாளர்கள் உயிரிழந்துள்ளனர். அதில் 26 பாலஸ்தீனர்கள் மற்றும் 4 பேர் இஸ்ரேலை சேர்ந்தவர்கள், ஒருவர் லெபனான் பத்திரிகையாளர் என தெரிய வந்துள்ளது. மேலும் 9 பேர் காணாமல் போனதாகவும் இஸ்ரேல் செய்தி நிறுவனம் தகவல் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொழில்துறையில் முதன்மை மாநிலமாக மாற்ற அரசு பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. உற்பத்தி துறையில் தமிழ்நாடு சிறந்து விளங்குவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். செல்போனை ஒட்டு கேட்பது நேர்மையானவர்கள் செய்யும் செயல் அல்ல. அதானியின் ஆத்மாவாக பிரதமர் மோடி செயல்படுவதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு. மசோதாக்களுக்கு உரிய நேரத்தில் ஒப்புதல் அளிக்க உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை. சந்திரபாபு நாயுடுவுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியது ஆந்திர உயர்நீதிமன்றம். சிறையிலிருந்து வெளியே வந்த சந்திரபாபு நாயுடுவுக்கு உற்சாக வரவேற்பு. நவம்பர் 3ஆம் தேதி கூடுகிறது காவிரி மேலாண்மை ஆணையம். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி கர்நாடகா செயல்பட மறுப்பது நல்லதல்ல என துரைமுருகன் ஆவேசம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.